சங்கீதாவுக்கு ஃபோன் பண்ணி த்ரிஷா விடுத்த அந்த கொலை மிரட்டல், அந்த மிக முக்கியமான வீடியோ இப்போ வெளியாகியிருக்கு. இது தமிழ் சினிமால மிகப்பெரிய ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா, இப்போ சினிமால அதிகமா பேசப்படக்கூடிய விஷயம், நம்ப நடிகர் விஜய் அவர்கள் சங்கீதாவ டிவோர்ஸ் பண்றாரு. அதற்கு முக்கியமான காரணமே த்ரிஷா தான். விஜயும், த்ரிஷாவும் ரொம்ப நெருங்கி பழகிட்டு இருக்காங்க. இது எல்லாமே சங்கீதாவுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால தான் சங்கீதா விஜய் கிட்ட சண்டை போட்டுட்டு கிளம்பி லண்டன் போயிட்டாங்க அப்படின்னு இப்போ சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் போயிட்டு இருக்கறனால, விஜய் வந்து இதுக்கு மேல நம்ம செட் ஆகாதுன்னு சொல்லி சங்கீதா விட்டு பிரிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, விஜய் குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே அதுக்கு ஆதரவும் தெரிவிச்சிருக்காங்க. ஆனா, சில பேரு அது த்ரிஷா தான் சொல்றாங்க. சில பேரு அந்த நடிகை அதோட நிப்பாட்டிக்கிறாங்க. இப்போ அந்த நடிகையுடைய கட்டுப்பாட்டுல தான் விஜய் இருக்காரு. அந்த நடிகையுடைய ஆசைக்காக தான் அவரு அரசியலுக்கே போனாரு. இப்படி விஜய் பண்ணக்கூடிய இந்த எல்லா செயலுக்கும் பின்னாடி அந்த நடிகை தான் இருக்காங்க அப்படின்னு ஒட்டுமொத்தமா இப்போ அந்த நடிகையான த்ரிஷா மேல பயங்கரமான குற்றச்சாட்டு பதிவாயிருக்கு. இத பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாத த்ரிஷா பொங்கி எழுந்திருக்காங்க. எழுந்தது மட்டும் இல்லாம அவங்க பண்ண வேலை என்னன்னா, நேரடியா நம்ம சங்கீதாவுக்கு கால் பண்ணி பேசியிருக்காங்க. ஸோ சங்கீதா இத எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. த்ரிஷா சங்கீதாவுக்கு கால் பண்ணி, இது மாரி "நீங்க சம்மந்தமே இல்லாம உங்க வீட்டு பிரச்சனையில என்ன எதுக்கு இழுக்குறீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அத உங்க ஹஸ்பண்ட் கிட்ட நீங்க பேசிக்கோங்க. விஜய் எனக்கு நல்ல நண்பர் அவ்வளோதான். மத்தபடி எனக்கு அவருக்கு இடையில எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. சம்மந்தமே இல்லாம உங்க குடும்ப பிரச்சனையில என்ன தலையிட்டு வச்சு பேசாதீங்க. அப்படி இதுக்கு மேல நீங்க என்ன சம்மந்தப்படுத்தி பேசினா நல்லா இருக்காது." அப்படின்ற மாரி த்ரிஷா சங்கீதாவுக்கு கால் பண்ணி பேசினதா ஒரு முக்கியமான ஆடியோ ஏற்கனவே வெளியானுச்சு. ஆனா இருந்துமே சங்கீதா சும்மா இல்ல. இது மாரி என்னுடைய இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் த்ரிஷா மட்டும் தான் அப்படின்னு மீண்டும் ஒரு பேட்டி அளிச்சிருக்காங்களாம். அத பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாத த்ரிஷா மீண்டும் சங்கீதாவுக்கு கால் பண்ணி பேசியிருக்காங்க. அதாவது மிரட்டல் விடுத்திருக்காங்க. "இதுவே உங்களுக்கு லாஸ்ட்டா இருக்கட்டும். இன்னும் ஒரு முறை என் பேர நீங்க பயன்படுத்துனீங்க அப்படின்னா, நான் சும்மா இருக்க மாட்டேன். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். இல்ல அப்படின்னா, மன உளைச்சல் தாங்க முடியலன்னு சொல்லி, நான் கடிதம் எழுதி வச்சுட்டு தற்கொலை முயற்சி எடுத்துருவேன். அப்புறம் அதுக்கு காரணம் நீங்க தான் இருப்பீங்க." அப்படின்னு த்ரிஷா பயங்கரமான ஒரு மிரட்டல் சங்கீதாவுக்கு விடுத்திருக்காங்களாம். சங்கீதாவுக்கு இப்போ கடுமையான நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. சங்கீதாவ பொறுத்தவரைக்கும் விஜய் இப்போ த்ரிஷாவுடைய கட்டுப்பாட்டுல ஒரே வீட்ல தான் இருக்காங்க. அதுல எந்தவித மாற்றமும் இல்ல. ஆனா, இப்போ விஷயம் பெருசானதும் த்ரிஷா என்னமோ நல்லவ மாரி நடிக்கிறா. எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கா. இப்படி நடிச்சு நடிச்சு தான் என் புருஷன கைக்குள்ள போட்டுக்கிட்டு என் குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டா அப்படின்னு சங்கீதா பதிலுக்கு கண் கலங்கி பேசியிருக்காங்க. இப்படி சங்கீதாவும், த்ரிஷாவும் ஃபோன்ல பேசின அந்த முக்கியமான ஆடியோ இணையத்தில வெளியாகி, இணையத்தில மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு வழியா விஜய், சங்கீதா இவங்களுடைய விவாகரத்துக்கு காரணம் த்ரிஷா தான் அப்படின்னும், அத பத்தி பேசினா இதுக்கு மேல நான் சூசைட் பண்ணிப்பேன் அப்படின்னு த்ரிஷா பேசின அந்த முக்கியமான ஆடியோ, தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில பெரும் ஒரு பரபரப்பையும், அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு.